நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. உங்ககிட்ட ஒரு சின்ன இமேஜினேஷன் சொல்றேன், யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்களா, நின்றுட்டு இருக்கீங்க கரெக்டா? உங்க கால் கிட்ட 1.5 அடி நீளத்துக்கு ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு வந்து கடிச்சா மனுஷன் 1 மணி நேரத்துல செத்து போற அளவுக்கு விஷம் கக்குற ஒரு பாம்பு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கவே என்னடா இப்படிலாம் பேசுற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெல், ஒரு பாம்புக்கு நீங்க எப்படி சொன்னீங்கன்னா 4000 பாம்பு ஒரு தீவுல இருக்குன்னு சொன்னா உங்களால எப்படி ஏத்துப்பீங்க? அது எப்படி யோசிச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? மர்மங்களும் நிறைய ஏகப்பட்ட ட்ரெஷரும் இருக்கிறதா, அதாவது பொக்கிஷங்களும் இருக்கிறதா நம்பப்படுற இந்த இல்ஹடா குய்மாடா கிராண்டே அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில் கிட்ட இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட். இந்த ஐலாண்டோட ஹிஸ்டரி 10,000 வருஷம் பின்னாடி போகுதுன்னு சொன்னா ரொம்பவே பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஐலாண்டை பத்தின முழுக்க டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பேச போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்னு, நீங்க எப்பா சாமி இந்த ஐலாண்ட் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஒரு கேட்டகரியா இருப்பீங்க. இல்ல ரெண்டாவது, நானும் என் ஃப்ரெண்டு கண்டிப்பா இந்த ஐலாண்டுக்கு எப்போது வாழ்க்கையில ஒரு டைமாவது ஒரு டூர் போயிட்டு வரோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கேட்டகரியா இருப்பீங்க. வெல், நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கறது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஐலாண்டை பத்தி பேச ஆரம்பிப்போம். வெல், இந்த ஐலாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இல்ஹடா குய்மாரா கிராண்டே அப்படிங்கிற ஐலாண்ட் வந்து பிரேசில் கிட்ட இருக்கிற ஒரு குட்டி தீவு. பிரேசிலோட மெயின்லேண்ட்ல இருந்து ஒரு 45 மைல் தூரத்துல வந்து கடலுக்குள்ள போனோம்னா இந்த ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த இல்ஹடா குய்மாரா கிராண்டே அப்படிங்கிற பேர் வந்து போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஆனா இதை அழைக்கிற பேர் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. பிரேசிலியன் மக்கள்னால அழைக்கப்படுற பேர் வந்து ஸ்னேக் ஐலாண்ட், பாம்புகள் தீவு அப்படிங்கறத இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து இந்த நாட்டுக்கு பிரேசிலுக்கு போய் வந்து ஏதாவது இந்த ஐலாண்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இதுக்கு வச்சிருக்க பேர் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொக்கிஷம் நிறைஞ்ச ஒரு தீவு அப்படிங்கறத சொல்றாங்க. வெல், ஆனா இந்த ஐலாண்ட் ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னா பாம்பு என்ன பெரிய விஷயமா? பாம்பு எல்லா ஊர்லயும் தான் இருக்கு. இந்தியாவில கூட எத்தனை பாம்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, வெல், நம்ம இது எந்த பாம்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம இப்போ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசிட்டு இருக்க பாம்பு வந்து கோல்டன் லான்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வைப்பர் இனத்தை சார்ந்த ஒரு பாம்பு, அதாவது கட்டுவிரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு வந்து ரொம்பவே விஷம் நிறைஞ்ச பாம்பு. அதாவது வந்து உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத பாம்புன்னு சொல்றீங்க. எத்தனை பாம்பு இருக்குன்னா 4000 பாம்பு இருக்குன்னு சொல்றீங்க. இதோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 அடி நீளம் வரைக்கும் வளரும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அவ்வளவு நீளமா வளரக்கூடிய இந்த பாம்போட ஹிஸ்டரி என்ன, இந்த ஐலாண்டோட ஹிஸ்டரி என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். சோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 45 மைல் தூரம் வந்து இன்னைக்கு நான் உள்ள இருக்கிற ஒரு தீவு அப்படின்னு நான் சொல்றேன் கரெக்டா? இந்த தீவா இருக்கிற இப்போ இருக்கிற இந்த தீவு வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பிரேசிலோட மெயின்லேண்டோடய சேர்ந்து தான் இருந்திருக்கு. அதாவது வந்து இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு காலத்துல வந்து ஒன்னா இருந்துச்சு, தண்ணி எல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறது வந்து பிரேசிலோட மெயின்லேண்டோட சேர்ந்தே தான் இருந்திருக்கு. அது வந்து தண்ணிக்குள்ள இருந்த ஒரு தீவா இல்ல. பட் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கடலோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால, இங்க இருக்கிற கடல் மட்டம் உயர்றதுனால என்ன பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற இந்த ஐலாண்ட் வந்து தனி தீவா மாறிடுச்சு. நடுவுல வந்து ஃபுல்லா தனியா வந்துச்சு. இப்படி வந்ததுனால இந்த ஐலாண்ட்ல வந்து ஒரு செட் ஆஃப் பாம்புகள் மட்டும் தனியா சிக்கிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து ஹிஸ்டாரியன் சொல்ற ஒரு விஷயம். சோ அந்த பாம்புகள் வந்து அங்கே இருக்கிறதுனால அந்த சுத்தி அந்த பாம்புகள் நிறைய வந்து ஒரே இடத்துல சிக்கிடுச்சு. தண்ணி வந்து ரொம்ப ஏறினதுனால அது அங்க சிக்கினதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10,000 வருஷமா வேற யாருமே வந்து அதுல போய் கால் வைக்காததுனால 10,000 வருஷமா உலகம் எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கப்போ இந்த ஒரு ஐலாண்ட் மட்டும் பிரேசில் மக்கள் வந்து கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. யாரும் பெருசா அதுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதும் கிடையாது. இந்த ஐலாண்ட்ல இருக்கிற பாம்புகள் வந்து தனக்குன்னு ஒரு பரிணாம வளர்ச்சியே வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. அந்த பாம்புகளுக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அந்த ஐலாண்டுக்குள்ள வந்து பெருசா வந்து அனிமல்ஸ் வேற எதுவுமே பெருசா கிடையாது. லைக் வந்து ஆடு மாடு எதுவுமே அந்த ஐலாண்ட்ல கிடையாது. பாம்புகள் மட்டும் தான் சிக்கி இருந்திருக்கு. சோ அந்த ஐலாண்ட்ல இருக்கிற பாம்புகள் வந்து சர்வைவலுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கூட இருக்கிற மத்த பாம்புகளையே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் தாண்டும் பறவைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி பறவைகள் வந்து எப்பப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து இருக்கோ அப்போ அந்த தீவுக்கு வரப்போ அந்த பறவைகளை இந்த பாம்புகள் வந்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்படி வந்து தன் இனத்தையே வந்து சாப்பிடுறதுக்கும் பறக்கிற பறவைகள் வந்து கடிச்ச உடனே ஈஸியா பறந்துடும் கரெக்டா? ஒரு பாம்பு நிலத்துல ஊறுற ஒரு பாம்பும் மரத்துல ஏறுற ஒரு பாம்பும் வந்து ஒரு பறக்கிற பறவையை ஹண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு கடி கடிச்சா அது கீழே சாகணும். அது வந்து உட்கார ஒரு செகண்ட் கடிச்சா அது செத்து போகணும். அந்த அளவுக்கு விஷம் இருக்கணும். சோ இதை சொல்லிடலாம். சோ இந்த மாதிரி பறவைகளை ஹண்ட் பண்ற இந்த பாம்புக்கும் லேட்டர் பீரியட்ல வந்து ட்ரெஷருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சோ 1910s அந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து போர்ச்சுகீஸ் மக்கள் வந்து உலகம் ஃபுல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க கரெக்டா? அந்த மாதிரி வந்து பிரிட்டிஷர்ஸ் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்களோ, போர்ச்சுகீஸ் வந்து நிறைய கண்ட்ரியை போய் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறப்போ பிரேசிலுக்கும் வந்திருந்தாங்க. அவங்க பிரேசிலுக்கு வந்திருந்தப்போ வந்து
அவங்களுக்கு ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட்ல போய் யார் யார் நிக்கிறாங்களோ எல்லாருமே வந்து இறந்ததுக்கு அப்புறம் பணமா கிடக்குறாங்க அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பைரேட்ஸ், அதாவது வந்து கடல் கொள்ளையர்கள் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருந்திருக்காங்க. சோ பைரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே சினிமால தானே பார்த்திருக்கோம். பட் சினிமாவை தாண்டி ரியல் லைஃப்லயே வந்து அங்க மிகப்பெரிய பைரேட்ஸ் இருந்திருக்காங்க. சோ இந்த பைரேட்ஸ் வந்து அந்த எந்தெந்த கப்பல் வந்து அந்த இடத்தை தாண்டி போகுதோ, போர்ச்சுகீஸ் கப்பல் வந்து வைரங்கள் வைடூரியங்கள் எதை தாண்டி போகுதோ அதையெல்லாம் கொள்ளையடிச்சு அந்த வைரங்களை போய் எங்கேயாவது வைக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடம் வேணும்னு இந்த பாம்புகள் நிறைஞ்ச இந்த இடத்துக்குள்ள வந்து அவங்க நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அதாவது போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட், போர்ச்சுகீஸ் கப்பல் படை வந்து நிறைய இடத்துல போய் கொள்ளையடிச்சிட்டு வர கோல்டு வந்து அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு இந்த ஐலாண்ட்ல பதுக்கி நிறைய வச்சிருக்காங்க. இதை வந்து போர்ச்சுகீஸ் ஆர்மிக்கு, அதாவது போர்ச்சுகீஸ் நேவிக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஐலாண்டை போய் அவங்க கம்ப்ளீட்டா முற்றுகையிடணும்னு யோசிச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள போய் பாக்குறப்பதான் தெரியுது முழுக்க முழுக்க பாம்புகளா இருக்கு. ஆனா எப்படி இந்த பைரேட்ஸ் மட்டும், இந்த கடல் மாலுமிகள் மட்டும் வந்து உள்ளுக்குள்ள போய் இந்த தங்கங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரியல. பட் அவங்களால உள்ளுக்குள்ள போகவே முடியல. உள்ளுக்குள்ள போனாலே வந்து நிறைய பாம்புகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. அதுவும் விஷம் வந்து ரொம்பவே இருக்கிறதுனால அவங்க உள்ளுக்குள்ள இறங்குறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. சோ இப்படி இருக்கிற நிலைமையில என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற பிரேசில் மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது ஸ்லேவரி எல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். சோ அந்த அடிமைத்தனத்தை எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஐலாண்ட்ல போய் இறக்கி விட்டு வந்துருவாங்களாம் கிராம மக்களை. அவங்க வந்து இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மொத்த இடத்தையும் வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எரிச்சு சாம்பலாக்கணும். ஏன்னா அந்த பாம்பெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தங்கங்களை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால போர்ச்சுகீஸ் வந்து ஆர்மி பண்ணி போர்ச்சுகீஸ் நேவி பண்ணிருக்காங்க. பட் இந்த கிராம மக்கள் அங்க போய் வச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க எரிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே இருந்து பாம்புகள் வந்து அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க. அண்ட் 1-2 பாம்புல இருக்கிற அத்தனை பாம்பு, ஆயிரக்கணக்கான பாம்புகள் வந்து எந்தெந்த மக்கள் போய் இறங்குறாங்களோ எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால மக்கள் வந்து அதுக்கப்புறம் போகிறதுக்கு ரொம்பவே பயந்துருக்காங்க. சரி, இந்த ஐலாண்டுக்குள்ள நம்ம தான் போக முடியல, தெரியாம கூட வேற யாரும் மத்த கப்பல்கள் வந்து இதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய லைட் ஹவுஸ் வந்து இந்த இடத்துல வந்து 1910 வந்து கடைசியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இது அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரே பில்டிங். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங் மட்டும் தான். லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் கட்ட மாட்டாங்க, ஓரத்துல தான் கட்டுவாங்க. சோ கரையோரத்துல வந்து ஐலாண்டுக்குள்ள போகாம முடிஞ்ச அளவுக்கு ஓரத்துல நின்று ஒரு மிகப்பெரிய லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. லைட் ஹவுஸ் கட்டிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்க வந்து வேலைக்கு போட்டிருக்காங்க. ஆனா அந்த வேலைக்கு போட்டவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட அவங்க வந்து ஒரு வீட்டுல கிட்ட இருந்திருக்காங்க. அன்னைக்கு முதல் நாள் நைட் வந்து அவங்க ஸ்டே பண்ணி, இது வந்து லோக்கல் லெஜெண்ட் வந்து, இது வந்து அந்த லோக்கல் லெஜெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ள அந்த வீட்டுல தங்கி இருந்தப்ப வந்து நைட்டோட நைட்டா வந்து பாத்தீங்கன்னா பாம்புகள் வந்து கூரையில இருந்து விழுகிறதாவும் சைட்ல இருந்து ஏறுறதாவும், பூட்டி என்னதான் பூட்டி வச்சாலும் சின்ன சின்ன ஓட்டைகள்ல இருந்து எங்க இருந்து பாம்பு வருதுன்னே தெரியல. பட் அத்தனை பாம்பு வந்து அந்த மொத்த ஃபேமிலியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் எப்படிதான் நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கா லைட் ஹவுஸ்ல ஃபங்க்ஷன் ஆகுதான்னு போய் பார்க்க போறப்பதான் தெரியுது அந்த ஐலாண்ட்ல இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டா பொணமா கடந்திருக்காங்க. அண்ட் உடம்பு ஃபுல்லா வந்து பாம்புகள் கடினால இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு சொல்லப்படுற இந்த பாம்புகள் ஏன் தேவை, நம்ம கம்ப்ளீட்டா அழிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவுமே வந்து ஒரு ரேரான ஒரு ஸ்பீசிஸ், அதை அழிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பாம்புகள் அழிக்காம இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அங்க இருக்கிற அந்த கடல் மாலுமிகள், அதாவது பைரேட்ஸ் வந்து எப்படி உள்ளுக்குள்ள போய் இந்த ட்ரெஷர் எல்லாம் உள்ள வச்சாங்கிறத சொல்றாங்க. உண்மையிலேயே அதுக்குள்ள ட்ரெஷர் இருக்கா, இல்ல போர்ச்சுகீஸ்னால வந்து ஏன் உள்ளுக்குள்ள போக முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. இப்போ 1970s என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரேசில் கவர்மெண்டே வந்து இந்த இடத்த வந்து ஒரு ரொம்பவே வந்து கன்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு இடம், இதுல யாருமே வந்து மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி டூரிசம்க்கு கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் வச்சிருக்காங்க, நேவி வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, சுத்தி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரே ஒரு சின்ன லூப் ஹோல் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க பிரேசில் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி உண்மையிலே ரொம்ப ஜென்யூனா அதை போய் நான் பார்க்கணும் வாழ்நாள்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து நீங்க இந்த ஐலாண்டை போய் விசிட் பண்ண முடியும். சோ இந்த ஐலாண்டை போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு. வாழ்நாள் ஒரு டைம் நீங்க போய் பார்க்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட்ல வந்து இந்த பாம்புகள் இத்தனை வருஷமா ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் அடிஷனலா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த பாம்புகளுக்குமே வந்து இப்ப இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற இந்த போச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி வந்து யானை தந்தங்களுக்கு நம்ம ஊர்ல வந்து யானைகளை சாகடிக்கிறாங்களோ அந்த மாதிரி 1-2 பாம்பு அந்த கடல்ல வந்து ஓரமா சுத்திட்டு இருக்கிற பாம்பு, இல்ல பீச் கிட்ட இருக்கிற பாம்பை வந்து லோக்கல் போச்சர்ஸ், ஃபிஷர்மேன் யாராவது வந்து அங்க இருந்து போய் திருடிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த பாம்போட விஷம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, ஏன்னா உள்ளுக்குள்ள போய் மொத்தமா சிக்கனா வந்து நிறைய பாம்பு ஒரே ஆள வந்து போட்டுரும். பட் ஓரமா இருக்கிற 1-2 பாம்பு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பாம்போட விஷம் வந்து மனுஷனோட ஹார்ட் டிசீசஸ் வந்து நிறைய கியூர் பண்ணுது அப்படிங்கிறது வந்து லோக்கல் மக்கள்னால நம்பப்படுற ஒரு விஷயம். சோ பிளாக் மார்க்கெட்ல வந்து இந்த பாம்போட விஷத்துக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் இந்த பாம்போட விஷம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது, அந்த பாம்பு கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். வேற உலகத்துல வேற எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு வைப்பர், இந்த மாதிரி வந்து ஒரு பாம்பை வந்து உருவாகல. 10,000 வருஷமா வந்து நெக்லெக்ட் ஆயிருக்க இந்த ஐலாண்ட்ல மட்டும் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்கு. அதனால வந்து இந்த ஐலாண்ட்ல இருக்கிற பாம்புகளுக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது, மனுஷங்க கிட்ட இருந்து இந்த பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு. பட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது,
இருக்குது. எப்படி அந்த கடல் மாலுமிகளை மட்டும், அதாவது பைரட்ஸை மட்டும் வந்து இந்த பாம்புகள் விட்டு வச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி அவங்க உள்ளுக்குள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த ஐலாண்டுக்கு போகணும்னு யோசிக்கிறீங்களா இல்லையா? வெல் எஸ், ரெண்டு விதமான ஆட்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இருப்பாங்க. ஒன்னு போவேன் அப்படின்னு சொல்றவங்க, ஐயோ சாமி தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்றவங்க. நீங்க போவீங்களா மாட்டீங்களாங்கிற கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து எந்த ஃப்ரெண்டு கூட போகணும்னு யோசிக்கிறீங்களோ, எந்த ஃப்ரெண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன். அண்ட் வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசுறேன் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த டாபிக்குமே வந்து கமெண்ட்ல ஒரு பையன் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான், அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். So see you next video. Until then, bye. Madan Gauri signing off here. Cheers.